Assalamualaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பிரெட் பீஸா ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, இப்போ வாங்க நம்ம என்னென்ன ingredientsலாம் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First sandwich bread நான் எடுத்துட்டேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க wheat bread or any other யூஸ் பண்ணிக்கலாம். Then mozzarella cheese, then sliced cheeses. Okay, then அப்புறம் வந்து vegetables, olives oil, spinach என்ன வேணுமோ உங்களுடைய விஷயம் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து capsicums and onions எடுத்துருக்கேன். Then mixed herbs and chilli flakes. So guys, இப்போ வந்து ஒரு bread எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த சைட்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி 4 edges-உம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா இதை மாதிரி பண்ணிக்கோங்க, ஒரு பிளேட் மாதிரி. ஓகேவா, நல்லா கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம நார்மலாக ரொட்டிலாம் பண்ணுவோம்ல அதை மாதிரி கம்ப்ரெஷன் கொடுத்து பாருங்கள். இதை மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சாண்ட்விச்சஸ் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை தின் ஷீட் மாதிரி. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். தென் அந்த ஆயிலை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, தென் வந்து ஷிம்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷிம்மில் வச்சுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம நம்மளுடைய ஒரு ஸ்லைஸ் சீஸை வச்சிடலாம். தென் அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சா நல்லா சீஸியாக ஜூஸியாக எம்மியாக சாப்பிடலாம். தென் நான் சொன்ன அந்த ஷீட், அதாவது ப்ரெட்டை வந்து ஷீட் மாதிரி மேக் பண்ணி அது மேலே வச்சுட்டு அது மேலே பீஸா சாஸோ இல்லை உங்களுக்கு என்ன சாஸ் நீங்கள் ரொம்ப லைட்டாக சாப்பிடுவீங்களோ அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதெல்லாம் கொஞ்சம் ஆனியன்ஸ், then capsicums, then again இதுக்கு மேலே ஒரு சீஸுடைய ஸ்லைஸ். So finally again one layer of mozzarella toppings நான் இதை தந்துடுறேன். ஸோ இது வந்து வீட்டில் வந்து நல்லா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சாப்பிடுற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. தென் ஃபைனல் டச், இது மேலே கொஞ்சம் ஹர்ப்ஸ். ஓகே, சில பேர் இதை லைக் பண்ணுவாங்க, சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ பிடிக்கிறதுலாம் வந்து இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் ஆல்சோ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இதை லிட்டு போட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஷிம்லேயே வைங்க, இல்லைனா ப்ரெட் வந்து கீழே வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஸோ கைஸ் பாருங்கள், நம்மளோட ப்ரெட் பீஸா சூப்பராக எம்மியாக சீஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நாம் இப்போ எடுத்துடலாம். ஓகே,
டன். ஸோ கைஸ் பாருங்க, இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.